மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் SAP ஸ்டெல்லா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். மகிழ்ச்சி ஃபாதர். ஃபாதர், கடந்த 21/4/2025 அன்று திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். போப் பிரான்சிஸ் அவர்களோட இளமை பருவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதலாக மதர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த மே மாதத்துல அன்னை மரியாளுடைய மாதத்துல முதலாக சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் மதர் டிவி வழியா என்னை பேட்டி காண்பது மகிழ்ச்சி. இந்த பெண்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஒரு படி மதர் டிவி எடுத்து வைப்பதை குறித்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையான ஒரு கேள்வி கேட்டீர்கள். முதலிலே நாம் திருத்தந்தையை பிரான்சிஸ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் சிறப்பாக திரு அவையை வழிநடத்தியவர். சென்ற 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் அவர் இறைவனடி சேர்ந்தது நம் எல்லோருக்குமே வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவருடைய இளமை பருவத்தை பற்றி கேட்டீர்கள். 1936ஆம் ஆண்டிலே போனஸ் ஐரஸ் அர்ஜென்டினாவிலே பிறந்தவர். இத்தாலியிலிருந்து புலம்பெயர்ந்த பெற்றோருக்கு பிறந்தவர். தந்தை ஒரு கணக்கராகவும் தாய் ஒரு வீட்டிலே பிள்ளைகளை கண்காணித்து வளர்ப்பவராகவும் இருந்தார். 5 பேரோடு பிறந்த இவர்தான் குடும்பத்திலே மூத்தவர். இளம் வயதிலேயே எல்லோரையும் போல வழக்கமாக பள்ளிக்கூடத்திலே படித்து பிறகு கல்லூரியிலே ஒரு கெமிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த படிப்பை எடுத்து படித்தார். 21 வயதிலே அவருக்கு ஒரு உடல் நலமின்மை ஏற்பட்டது. நுரையீரல் பாதிக்கப்பட்டு, அதாவது நிமோனியா என்ற காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு ஒரு பகுதி நுரையீரலை அப்பொழுதே அவரிடமிருந்து அகற்றிவிட்டார்கள். இருப்பினும் இளம் வயதிலிருந்தே தான் ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஆசை அவரிடம் இருந்தது. போப் பிரான்சிஸ் அவர்களோட குருவாகவும் ஆயராகவும் இருந்தபோது அவரோட பணி எப்படி ஃபாதர் இருந்துச்சு? நல்ல கேள்வி கேட்டீங்க. 1958 என்று நினைக்கின்றேன். அப்பொழுதுதான் அவர் இயேசு சபையில சேர்ந்து முதல் வார்த்தை பாட்டை கொடுக்கின்றார். முதல் வார்த்தை பாட்டை கொடுத்த பிறகு பல்வேறு இடங்களிலே ஆசிரியராக பணிபுரிகின்றார். அதன் பிறகு மெய்யியல், இறையியல் படித்து 1969 குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலே இயேசு சபையிலே பணிபுரிகின்றார். இயேசு சபை மாநில தலைவராக அர்ஜென்டினாவிலே மிக முக்கியமான பொறுப்பு, அந்த பொறுப்பிலே தலைவராக இருந்து செயல்படுகின்றார். அப்பொழுது குருக்களுக்கு வழிகாட்டுவது, குரு மாணவர்களுக்கு வழிகாட்டுவது, வீதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது என்ற பணிகளை எல்லாம் இயேசு சபை மறைமாநில தலைவராக இருந்த போதே மேற்கொண்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே வாசிக்கின்றோம். போப் பிரான்சிஸ் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சுவாரஸ்யமான கதையை சொல்லுங்க ஃபாதர். என்ன சொல்றீங்க சகோதரி? போப் பிரான்சிஸ் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட சுவாரஸ்யமான கதை, அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றத பத்தி அதாவது அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சூழல் என்பது போப் 16ஆம் பெனடிக்ட் அவருக்கு பிறகு அவருடைய சிந்தனையை எடுத்து சொல்கின்ற ஒருவரை தான்
திருத்தந்தையாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். செய்துவிட்டு அந்த சூழலில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ஒரு அசாதாரணமான சூழல். வழக்கமாக திருத்தந்தை இறந்த பிறகுதான் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த திருத்தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே, 16ஆம் பெனடிக்ட் உயிரோடு இருக்கும் போதே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ஒரு அசாதாரணமான ஒரு சூழல். இருப்பினும் இறைவன் ஒரு காலத்திற்கு ஏற்ற திருத்தந்தையை திரு அவைக்கு தந்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், மார்ச் 13, 2013ஆம் ஆண்டு திருத்தந்தையாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மார்ச் 19ஆம் தேதி தூய வளனார் அவர்களுடைய பெருவிழாவிலே இவர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்திய விதம், அதாவது முதலாக இறை மக்களுக்கு தனது ஆசீரை வழங்கிய போது முதலிலே இறை மக்களை தனக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார். அதன் பிறகு தன்னுடைய ஆசீரை வழங்குகின்றார். அவருடைய தோற்றமே எளிய ஒரு தோற்றமாக அமைந்தது. அவருடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், பிரான்சிஸ் 13வது நூற்றாண்டிலே ஒரு எளிய புனிதராக வாழ்ந்த அவருடைய பெயரை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். எனவே அப்பொழுதே இந்த பெயர் தேர்ந்தெடுத்த விதம், அவருடைய தோற்றம், அவருடைய யதார்த்தமான உரையாடல், அவர் எப்படிப்பட்ட திருத்தந்தையாக இருக்க போகிறார் என்பதை எடுத்து காட்டியது. போப் பிரான்சிஸோட வாழ்க்கை நம்மளுக்கு என்ன சொல்ல வருது ஃபாதர்? போப் பிரான்சிஸ் அவர்கள் வாழ்க்கை என்று சொல்லும்போது அது பல பாடங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது. முதலில் இறைவன் யார், இறைவனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை இரக்க மிகுந்தவராக, கனிவுள்ளவராக, அன்புள்ளவராக அவர் எடுத்துரைக்கிறார். நாம் எப்படி இறைவனை புரிந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையிலே தான் நாம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகிறோம் என்று யுவான் லூயிஸ் செகுந்தோ என்ற அறிஞர் சொல்வார். இப்போது இறைவனை நாம் படிநிலையோடு புரிந்து கொண்டோம் என்றார். குறிப்பாக நமது இந்திய சமூகத்தில் தலையில் இருந்து ஒரு சிலர் வந்தார்கள், தோளில் இருந்து ஒரு சிலர், தொடையில் இருந்து ஒரு சிலர், குதிகாலில் இருந்து ஒரு சிலர், அல்லது தீண்டத்தகாதவர்கள் என்று இறைவனை நாம் கருதினோம் என்றால் அந்த அடிப்படையிலே தான் நாம் வாழ்கின்ற சமூகத்தையும் கட்டி அமைப்போம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனை இரக்கமுள்ளவராக புரிந்து கொண்டார். எனவே அவருடைய சொல்லிலும் செயலிலும் இறைவனை இரக்கம் மிக்கவர் என்பதை பிரதிபலிப்பதிலே, இயேசு இரக்கமுள்ளவர் என்று பிரதிபலிப்பதிலே அவர் முக்கியத்துவம் அளித்தார். இதைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அடுத்து திரு அவையை எவ்வாறு புரிந்து கொண்டார்? திரு அவை என்பது தன்னை உள்நோக்கிய ஒரு திரு அவையாக இருக்கக்கூடாது. காலத்தின் அறிகுறிகளை புரிந்து கொண்டு திரு அவை என்பது வீதிகளுக்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அந்த மக்களோடு தொடர்புடைய ஒரு திரு அவையாக திகழ வேண்டும், உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். அடுத்து பெண்களுக்கு திருத்தந்தை மிகவும் முக்கியத்துவம் அளித்தார். எப்படி என்றால் பெண்களுடைய பங்கேற்பு, அதாவது இதுவரையிலும் வத்திக்கானில் உள்ள அலுவலகங்களிலே அல்லது உயர் பதவிகளிலே கர்தினால்கள், குருக்கள், ஆயர்கள், பேராயர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் திருத்தந்தை வந்த பிறகு பலரை மிகவும் முக்கியமான பொறுப்புகளிலும்
வத்திக்கான் அலுவலகங்களிலும் அவர்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்பதற்காக நியமிக்கின்றார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கான தகுந்த ஒரு இறையியலை உருவாக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார். அடுத்து பார்க்கின்றோம், இளையோரை பார்த்து கூறுகின்றார். இளையோரே, நீங்கள் உங்களுடைய தலைவர்களிடம் கேள்வி கேளுங்கள், அவர்களுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்காக கேள்வி கேளுங்கள். இதனால் திருச்சபையில ஒரு சலசலப்பு ஏற்படலாம். ஆனால் அதை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சலசலப்புகள் குழப்பங்களுக்கு வித்திட்டால் நான் ஆயர்களிடமும் குருக்களிடமும் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று கூட கூறுகிறார். ஆனால் இளையோருடைய பங்கேற்பு திரு அவையிலே இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஒரு திருத்தந்தை தான் இயற்கையை பற்றி அழகானதொரு திருமடலை, இயற்கையை காப்பதை பற்றி அழகானதொரு திருமடலை எழுதியிருக்கிறார், லௌதாத்தோ சி என்று. இறைவா உமக்கே புகழ் என்ற அந்த திருமடல், அந்த திருமடலிலே இயற்கையை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், ஏழைகளின் எளியவர்களின் கூக்குரலோடு இயற்கையும் கூக்குரல் இடுகின்றது என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை திருத்தந்தை வெளிக்கொணர்ந்து இன்றைக்கு இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து திருத்தந்தையினுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால், உலகிலே அமைதி ஏற்பட வேண்டும். அமைதி என்று சொல்லும்போது இஸ்ராயல் பாலஸ்தீன பகுதிகளிலே அமைதி ஏற்பட வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், ஒவ்வொரு நாளும் காசாவிலே உள்ள பங்கு தளத்திற்கு அங்கு உள்ளவர்களோடு திருத்தந்தை தன்னுடைய வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டார் என்பதை கூட நாம் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, உக்ரைன் ரஷ்ய போரின் போது அங்கே அமைதி ஏற்பட வேண்டும் என்பதையும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். புலம்பெயர்ந்தவர்கள் மீது சிறப்பான அக்கறை கொண்டுள்ள திருத்தந்தையாக இருந்தார். ஏனென்றால் அவருடைய பெற்றோரே இத்தாலி நாட்டிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள். எனவே புலம்பெயர்ந்தவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை திருத்தந்தை நன்றாகவே உணர்ந்திருந்தார். எனவே புலம்பெயர்ந்த அகதிகள், அன்பர்கள், அவர்கள் அடிப்படை தேவைகளை உணர வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், பல நேரங்களிலே இத்தாலிய நாட்டிற்கு, குறிப்பாக ரோம் நகருக்கு அகதிகளை திருத்தந்தை அவர்கள் வரவேற்றார். அடுத்ததாக இறுதியாக அவர் இறக்கும் போது அவருடைய அந்த அவர் பெயரால் இருந்த அந்த தொகையை ரெஜினா சேலி என்கின்ற அந்த சிறைச்சாலையிலே இருக்கின்ற சிறையில் வாடுகின்றவர்களுக்கு அந்த தொகையை பரிசாக அர்ப்பணமாக கொடுக்கின்றார். ஏனென்றால் இறப்பதற்கு முந்திய அந்த பெரிய வியாழன் என்று சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுடைய பாதங்களை கழுவினார். எனவே திருத்தந்தை இவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வை நான் 3 வார்த்தைகளிலே சொல்வேன்: எளிமை, யதார்த்தம், எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கறை. இன்றைக்கு திரு அவை பின்பற்றக்கூடிய இந்த வழிகள் 3 தான். எளிய திரு அவையாக இருக்க வேண்டியும், எளிய மக்களுக்கான திரு அவையாக இருக்க வேண்டும். யதார்த்தம், உலகத்தின் யதார்த்தங்களையும் தன் உள்ளே இருக்கின்ற யதார்த்தங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய திரு அவையாக இருக்க வேண்டும். அடுத்து எளியோர் பால், ஒடுக்கப்பட்ட மக்கள்
நலிந்தவர்கள் பால் அக்கறை உள்ள திரு அவையாக அமைய வேண்டும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் மதர் டிவி நேர்காணலுக்கு கொடுத்த எங்கள் குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சகோதரி ஸ்டெல்லா. நீங்க இவ்வளவு ஒரு ஆர்வத்தோட திருத்தந்தை பிரான்சிஸை பற்றி கேட்டீங்க இல்லையா? மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை போன்று பல திருத்தந்தை பிரான்சிஸை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாதையில் திரு அவை பயணிக்க தூண்டுதலாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.